வணக்கம். தினமலர்.comஇன் செய்திகள் சில வரிகளில். பீகாரை தொடர்ந்து தமிழகம் உள்பட 12 மாநிலங்களில் இரண்டாம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். வாக்காளர் திருத்த வரைவு பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதியும் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதியும் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் நாளை தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தற்போது சென்னைக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மோந்தா புயல் ஆந்திரத்தின் மச்சிலப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே நாளை இரவுக்குள் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோந்தா புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் நாளை திருவள்ளூரில் மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்பட 8 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவழைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். அவர்களின் வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு உதவுவதாக விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு தலைமை நீதிபதி B.R. கவாய் பரிந்துரைத்துள்ளார். B.R. கவாயின் பதவிக்காலம் வருகின்ற நவம்பர் 23ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய தலைமை நீதிபதியை நியமிக்கும் நடைமுறை தொடங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது காலனி வீசியவர் மீது வழக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. காலனியை வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை மன்னிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியதால் அவர் அவமதிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மண்ணீரலில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியின் போது காயமடைந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சிட்னியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாகியுள்ள டியூட் திரைப்படம் வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் சரத்குமார், மம்தா பைஜு உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படம் ரூபாய் 100 கோடி வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமலர்.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.